திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராடிய நிலையில் தற்போது அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் உடல் அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டபர். மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து இளைஞர் அஜித்குமாருடைய உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது உறவினர்களும் உடலை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்கள். காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரான மடப்புற கிராமத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தற்போது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நேற்று இரவு கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசு காவல்துறைக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் இன்று அவர்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அங்கு சிவகங்கையிலிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள பிரேத பரிசோதனை அறைக்கு சிவகங்கை மாவட்ட மாஜிஸ்திரேட் வெங்கட பிரசாத் ஆகியோரின் ஆய்வுக்காக வருகை தந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார், அவரது சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சென்று இங்கு வந்து உடலை பார்வையிட்டு பின்னர் உடற்கூறு ஆய்வுக்கு சம்மதம் தெரிவித்தனர். பின்னர் நீதிபதி முன்னிலையில் வீடியோ பதிவு செய்யப்பட்ட நடைமுறைப்படி அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புறம் அஜித் உயிரிழப்பு தொடர்பாக அவரது குடும்பத்தினர் நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இனி இது போல சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்களது குடும்பத்தினர் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் அஜித்குமாரின் உடலானது உடற்கூறு ஆய்விற்கு பின்னர் தற்போது அவர்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் பாதுகாப்புடன் அவர் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரேத பரிசோதனை பகுதியில் இருந்து தற்போது அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு வந்து அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். தற்போது அவரது உடலானது அவரது சொந்த கிராமமான மடப்புற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. நன்றி ஜான் கிறிஸ்டபர், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.